நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். எவ்வளவு அதிகமாக முயற்சித்திருக்கிறாங்க என்று சொல்லி நீங்க சிந்தித்து பாருங்க. ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கிற அந்த ஜனங்கள் இடத்திலே பார்த்துதான் இயேசுவானவர் இவ்விதமாக சொல்வது, அம்மே நீங்க அற்புதத்தை பார்த்ததுனாலே அல்ல, அப்பம் புசித்ததுனால தான் இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, கடந்த சில நாட்களாக ஆண்டுகளாக உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையுள்ள சுவிசேஷத்தை பகிர்வது எங்களுக்கு அதிகமான மனமகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வாஞ்சிக்கிறார், அவர் நமக்கு எவ்விதமாக வெளிப்பட வாஞ்சிக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தில் வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் நின்று இறங்கின அப்பம் இதுவே. அன்பானவர்களே, 58வது வசனத்திலையும் இதையே இயேசுவானவர் மறுபடியும் சொல்கிறார், வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். பாருங்க அன்பானவர்களே, இயேசுவானவர் நின்று கொண்டு தம்முடைய சுற்றிலும் நிற்கிற திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களில் எத்தனை நபர்களுக்கு உண்மையாகவே தெரியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் ஜீவ அப்பம் என்று சொல்லி? அன்பானவர்களே, அப்பத்தை புசிக்கும்படியாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் அதை உண்டாக்குகிறோம். ஆமென். அப்பம் பார்த்து கொண்டிருந்தாலோ அப்பத்தை குறித்து கேட்டாலோ நம்முடைய பசி ஆறுவதில்லை, உடலுக்கு அது பலனாக மாறுவதில்லை. ஆனால் எப்பொழுது அப்பத்தை நாம் புசிக்கிறோமோ அப்பொழுது மெய்யாகவே அப்பத்தில் இருந்த பலன், அப்பத்தில் இருந்த ஜீவன், அப்பத்தில் இருக்கிறதான நற்குணங்கள் ஆமென் அது நம்முடைய சரீரத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆதலால் இயேசுவானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது எத்தனை பேர் இயேசுவை ருசி பார்க்க, இயேசு ஆமென் மெய்யாகவே எனக்கு ஜீவன் தரும்படியான ஜீவ அப்பம் அவரை நான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி புசிக்க வாஞ்சிக்கிறீர்களோ? நீங்கள் மெய்யாகவே பலன் அடைவீர்கள். ஆமென். இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாருங்க, இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அன்பானவர்களே, இந்த வசனங்களை இயேசு யாரிடத்திலே சொன்னார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? அந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நாம் பார்க்கும்போது இயேசுவினிடத்தில் 3 நாட்களாக வார்த்தையை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆமென். அவர்கள் 3 நாட்களாக இயேசுவோடு கூட இருந்தார்கள். உணவை மறந்தார்கள், தண்ணீரை மறந்தார்கள். 3 நாட்களும் இயேசுவானவர் அவர்களுக்கிடையிலே அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு கூட ஆமென் இருக்கிறது. ஆனால் 3வது நாள் இந்த கூடுகை முடிந்த இவர்களை திருப்பி அனுப்பும் போது இயேசுவானவரே சொல்கிறார், கடந்த 3 நாட்களாக இந்த ஜனங்கள் என்னோடு கூட இருக்கிறார்களே, இப்பொழுது நான் இவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி. அன்பானவர்களே, நாம் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த இனிமையான வாழ்க்கை என்ஜாய் பண்ணும்போது, அவருக்குள் எல்லாவற்றையும் மறந்து மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய இம்மைக்குரிய தேவைகளை அறிகிற ஆமென், நமக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அறிகிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, அந்த நேரத்தில் யாருக்கும் சோர்வில்லை, யாரும் சோர்ந்து போகவில்லை, வழியில் விழுந்து போகவும் இல்லை. ஆனால் இவர்களை திருப்பி அனுப்பி விடும்போது இவர்கள் வழியில் சோர்ந்து விடுவார்கள் என்று அறிந்து இப்பொழுதே அற்புதம் செய்ய வாஞ்சிக்கிற இயேசுவானவர். நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறோமோ இல்லையோ, சில நபர்கள் எதிர்காலத்தை குறித்தே சிந்தித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, கர்த்தரோடு கூட எல்லாம் மறந்து மனமகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாளைய குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நாளை தேவை என்னவென்று சொல்லி, நாளைக்கு என்ன காரணத்தினால் நாம் சோர்ந்து விடலாம், அதனால இன்றைக்கே என்ன அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தர் அறிகிறவரும் அதற்காக செயல்படுகிறவருமாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இது சொல்லும் போதே அநேகம் உள்ளங்களில் நின்று நாளைக்கு தலைமுறையினுடைய விஷயங்கள், நாளைக்கு அந்த கடன் பாரம், நாளைக்கு இந்த சாப்பாட்டுக்கான விஷயம், இப்படி உள்ள பாரங்கள் கலக்கங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்காக அற்புதத்தை செய்ய கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்காக செயல்படுகிற ஒரு நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இவ்வளவு மட்டும்தான். நம்முடைய எல்லா நாளைய குறித்தான சிந்தனை, நாளை குறித்ததான பாரம் கலக்கம் எல்லாம் விட்டு கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிற இனிய வாழ்க்கைக்காக நாம் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல இயேசுவானவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த பெரிய அற்புதத்தில் என்ன நடக்கிறது? புருஷர்கள் மட்டும் 5000 இருந்த ஜனம், அப்போ ஸ்திரீகள் அதற்கேற்றபடியாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் புசித்து மீதி 12 கூடைகள் வரும் அளவுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒரு வனாந்தரத்தினுடைய அனுபவமாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் முடிந்து மிச்சம் வருகிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவருக்குள் மனமகிழ்ச்சியாக அவரை ருசி பார்க்கிற, அவரோடு இருந்து எல்லாவற்றையும் மறக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்ய வாஞ்சிக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும். நீங்கள் மீதி எடுப்பீங்க, நீங்கள் மிச்சத்தை எடுப்பீங்க. இதுபோல அற்புதங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவையை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த இடத்திலே சீஷர்களிடத்தில் இயேசுவானவர் கேட்கிறார், இவ்வளோ ஜனங்கள், இவர்களுக்கு புசிக்க நாம் ஏதாவது கொடுக்க வேண்டுமே. சீஷர்கள் எல்லாம் சூழ்நிலை தான் சொன்னாங்க. இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறது, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு அப்பம் வாங்கினாலும் அது போதாது, இது வனாந்திரம், இந்த இடத்துல புசிக்க எதுவுமே கிடைப்பதில்லை. பாருங்க, சூழ்நிலைகளை சொல்வதே நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய மனம் எவ்விதமாக நமக்கு அற்புதம் செய்யலாம், ஹல்லேலூயா, எவ்விதமாக நம்மை திருப்திப்படுத்தலாம் என்பதிலே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆதலால் சூழ்நிலையை சொல்வதை நிறுத்திவிட்டு எனக்காக அற்புதம் செய்கிற இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி தீர்மானிக்க முடியுமா? நீங்க நிச்சயமாகவே பெரிய அற்புதத்தை, திரளான அற்புதத்தை காண போகிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பாருங்க, அந்த இடத்துல புருஷர்கள் மட்டும் 5000 ஜனங்கள். அப்படின்னா எப்படி அந்த 5 அப்பம் 2 மீனால் இவ்வளோ பெரிய அற்புதம்? ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தினாலே நீங்களும் இப்படிதான் சிந்திக்கலாம், இவ்வளவுதான் இருக்குதே, இது எங்களுடைய தேவைக்கு ஒன்றுக்குமே உதவாதே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதை கர்த்தருடைய கருத்தில் நீங்க கொடுத்து விடுங்க. தேவையை பார்க்கிலும் அற்புதமாக, அதிசயமாக செயல்பட நம் கர்த்தரால் கூடும். இன்றைக்கு அதை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிதான அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல எல்லோரும் புசித்து திருப்தி அடைந்ததுக்கு பின்பதாகத்தான் 12 கூடைகள் மிச்சம் வந்தது. நம்ம எப்பவுமே மிச்சப்படுத்துவது இன்றைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நாளைக்காக மிச்சப்படுத்துவோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திருப்தி வர பண்ணி மிச்சத்தை கொண்டு வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இனி உங்களுடைய வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையாக இருக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை திருப்திப்படுத்துகிற கர்த்தர், மீதியானதை எடுக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்கள், இந்த இடத்துல நான் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சிறு மனுஷனுடைய, ஒரு சிறுவனுடைய கையில் இருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீனை தான் இயேசு இவ்விதமாக 5000ங்களை போஷிக்க பண்ணினது. இன்றைக்கு நீங்க ஒரு சிறுவனா இருக்கலாம், உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தில் இருந்தே திரளானதை, அநேகம் நபர்களை, அநேகம் ஆயிரங்களை போஷிக்க பண்ணுகிறதான சிலதை உங்களிடத்துல இருந்தே வர்த்திக்க பண்ண, பெருக பண்ண வைக்க உங்களுடைய கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அடிப்படை விசுவாசம் தான். நீங்க விசுவசித்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. அன்பானவர்களே, நிச்சயமாகவே கொஞ்சத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய முடிகிற பெரிதான ஒரு கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, எல்லோரும் புசித்து 12 கூடைகள் மிச்சம் வந்தது. நான் நினைக்கிறேன் 12 சீஷர்களும் ஆளுக்கு ஒரு கூடை எடுத்து தலையில வச்சிருக்கும் போது என்ன ஆச்சரியம்! ஏனென்றால் ஒன்றும் இல்லாத அந்த 5 அப்பம் 2 மீனும் இவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பின்பதா இருக்கிற உண்மை என்னன்னு சொல்லி. ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு கூடையை சுமக்கும் போது என்ன அற்புதமா இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய போதகர், அவர் கொஞ்சத்தில் திருப்திப்படுத்தி மிச்சத்தை உண்டு பண்ண முடிகிற கர்த்தர் என்று சொல்லி அவர்களே சாட்சி கூறுகிற அளவுக்கு பெரிதான அற்புதம். இன்றைக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, மீதியை நீங்கள் தலையில் சுமக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார்.
இன்றைக்கி அதை நம்புகிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை நிச்சயமாகவே செய்வார். ஆனால் இந்த அற்புதம் எல்லாம் முடிந்த உடனே இயேசு தம்முடைய சீஷர்களை வெகு வேகமாக மறுகரைக்கு போகும்படியாக கட்டாயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். அந்த இடத்திலே சீஷர்கள் மறுகரைக்கு போகும்போது சிறு படகுகள் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தது என்று சொல்லி வார்த்தை எடுத்து கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவும் என்ன பண்ணுகிறார்? அந்த பக்கம் மறுகரைக்கு போகிறார். ஆனால் அந்த இடத்துல நடக்கிற வேறொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆமென். இந்த அப்பத்தை புசித்த திரளான ஜனங்கள், நமக்கு தெரியும் புருஷர்கள் மட்டுமே 5000. இவர்கள் இயேசுவானவர் அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள் போய் சேருக்கு முன்பதாகவே இவர்கள் மறுகரையில் போய் இயேசுவுக்காக சீஷர்களுக்காக வெயிட் பண்ணி நின்றார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. பாருங்க, அப்போ இவர்கள் எவ்விதமாக தான் அந்த கரையில் போயிருப்பாங்க, எவ்விதமாக தான் ரிஸ்க் எடுத்து முயற்சித்து அந்த கரைக்கு போயிருப்பாங்க. சிந்தித்து பார்த்தீங்களா? சிறு படகுகள் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தது என்று எடுத்து சொல்லும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவ்வளவு அதிரடியாக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ஹல்லேலூயா இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் முன்பதாக அந்த மறுகரையில் போய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சித்திருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கிற அந்த ஜனங்கள் இடத்திலே பார்த்துதான் இயேசுவானவர் இவ்விதமாக சொல்வது, நீங்க அற்புதத்தை பார்த்ததுனாலே அல்ல, அப்பம் புசித்ததுனால தான் இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. அன்பானவர்களே, அப்போ இயேசுவானவர் இவர்களை பகுத்தறிந்து சொல்கிற விஷயம் அற்புதத்தை கண்டது கொண்டதல்ல, அப்பத்திற்காக. ஏனென்றால் இந்த திரளான ஜனங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, இயேசுவை பின்பற்றினால் அன்றாடைய அப்பம் எங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நாங்கள் உழைக்க வேண்டாம், நாங்கள் கடினமாக எதையுமே செய்ய வேண்டாம். ஒன்றும் இல்லாதவைகளில் நின்று சிலதை உருவாக்க இவருக்கு முடியும். அதனால எங்களுடைய பசி யாரும் இவரை பின்பற்றினால் என்று சொல்லி. ஆனால் அந்த ஜனங்களிடத்திலே தான் இயேசுவானவர் சொல்வது, ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஒரு நாளும் அறியாமல் இருக்கும்படியாக வானத்தில் நின்று இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்திலே இயேசுவானவர் மறுபடியும் தம்மை தேடி அப்பத்திற்காக ஓடி வந்த ஜனங்களிடத்திலே ஒரு அற்புதத்தை அல்ல செய்வது, திருப்பியும் யார் கையிலையோ இருக்கிற அப்பத்தை வாங்கி அதை மறுபடியும் 5000 புசித்து மிச்சம் வருகிற அளவுக்கு பல கூடைகள் நிரப்பவில்லை, பல கூடைகள் மிச்சம் வர பண்ணவில்லை. மாறாக அந்த இடத்திலே வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இப்பொழுது அற்புதத்தை கண்டதினாலே அல்ல, அப்பம் புசித்ததினாலேயே இல்லாவிட்டால் இம்மைக்குரியதான ஒரு தேவைக்காகவே இப்பொழுது என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. முதலாவதாக இந்த ஜனங்கள், திரளான 1000 ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வந்தது ஒருபோதும் அப்பத்திற்காக அல்ல. அவர்கள் வந்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் அற்புதம் செய்வார். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 3 நாட்கள் பலவிதமான வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள். பலவிதமான வியாதியஸ்தர்களை இயேசுவானவர் சொஸ்தமாக்கின போது அவர்கள் துதித்தார்கள், அவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த தடவை இவர்கள் வர காரணம் அற்புதம் காண்பதற்காக அல்ல, அவர்களுடைய வயிறுக்கு பசி ஆறணும், பசி ஆற்றுவதற்காகவே இயேசுனுடைய அருகாமையிலே வந்தார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற கேள்வி இதுவே, இயேசுவானவரை இம்மைக்குரிய தேவைகளுக்காகவே நீங்க பின்பற்றுகிறீர்களா? இல்ல மெய்யாகவே இயேசுவினிடத்தில் வந்தால் ஜீவன் உண்டு, என்னுடைய சில விஷயங்களுக்கு நிச்சயமாகவே இயேசுவினிடத்தில் பதில் உண்டு என்று சொல்லி மெய்யாகவே இயேசுவினிடத்திலே ஒரு விடுதலைக்காக, இல்லாவிட்டால் மெய்யாக ஒரு ஜீவனுக்காக இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் அற்புதம் செய்ய வாஞ்சிப்பது, இயேசுவானவர் நம்முடைய இம்மைக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவது, நாம் ஒருபோதும் அவரை இம்மைக்குரிய தேவைக்காகவே பற்றிக்கொள்கிறவர்களாக மாறும்படியாக அல்ல, மெய்யாகவே இயேசுவானவர் ஜீவ அப்பம் என்பதை அறிந்து ஜீவ அப்பமான கிறிஸ்துவை புசித்து கிறிஸ்து தருகிறதான உள்ளான ஜீவனை பெருகும்படியாகவே. அன்பானவர்களே, நம்முடைய அன்றாடைய வாழ்க்கையில நிச்சயமாக இயேசுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஆனால் அப்பத்தை எதிர்பார்த்து மட்டுமே வந்தவர்களை அல்ல இயேசுவானவர் திருப்திப்படுத்தினது. மாறாக அற்புதத்தை தேடி இயேசு அண்டையில் வந்தால் எனக்கு இந்த விஷயத்துக்கு தீர்வுண்டு, இந்த விஷயம் எனக்கு நிச்சயமாகவே முடிவடையும் என்றுதான் ஒரு நம்பிக்கையோடு வந்த அந்த ஜனங்களுக்கு தான் இயேசுவானவர் அற்புதத்தை செய்கிறார்.
அப்படி என்றால் இன்னைக்கு நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், இயேசுவை இம்மைக்குரிய தேவைகளுக்காக மட்டும் தேடுகிறவர்களாயிராமல் நீங்கள் ஆமென், இயேசுவானவர் ஜீவனை தருகிறவர், என்னுடைய ஜீவன், எனக்கு வரவேண்டிய ஜீவன் அது இயேசுவிடத்தில் தான் உண்டு என்று அறிந்து இயேசுவை தேடினால் நிச்சயமாகவே நீங்கள் பிழைப்பீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது இன்றைக்கு இயேசுனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துக்கணும். ஏசப்பா, நீரே ஜீவ அப்பம் என்பதை நான் அறிகிறேன், என்னை பிழைக்க வைக்கும்படியான ஜீவன் உம்மிடத்தில் உண்டு, அதற்காகவே நான் ஓடி வருகிறேன் என்று சொன்னால் ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் மெய்யான தெய்வீக ஜீவனை பகிர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஆமென், நம்ம எத்தனை பேர் ஆமென் நமக்காகவே சொல்ல முடியும், நான் இம்மைக்குரிய தேவைக்காக அல்ல, மெய்யாகவே ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே, உள்ளான ஜீவன் பெருகும்படியாகவே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறேன் என்று சொல்லி அவரை தேடுகிறவர்கள் நிச்சயமாகவே கண்டடைவார்கள். ஆனால் ஆமென், எந்த எல்லையில் ஆமென் நம்முடைய தேடல் என்பதை ஆமென் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த 3 நாட்களாக ஜனங்கள் அற்புதத்தை, அடையாளங்களை, விடுதலைகள் பெற்றார்கள். அதோடு கூடவே அவர்களுடைய வயிறார உணவையும் அவர் கொடுத்தார். இதுதான் கர்த்தர் வாஞ்சிப்பது. நாம் வயிறார உணவுக்காக மட்டும் இயேசுவை பின்பற்றினோம் என்று சொன்னால் ஒருபோதும் அது நிலைத்திருக்கிற விடுதலை அல்ல. ஆனால் இயேசு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எல்லாம், நான் உணவை மறந்து எல்லா இம்மைக்குரிய தேவைகளை மறந்து அவரோடு கூட இசைந்திருக்கிறேன் என்ற தீர்மானத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் பெரிதான அற்புதத்தை, பெரிதான விடுதலைகளை செய்ய வாஞ்சிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். தம்முடைய அருகாமையில் வந்த ஒவ்வொரு பிணியாளிகளையும் சுகமாக்கினார், விடுதலை செய்தார், சமாதானம் வேண்டியவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். பாவத்தினுடைய ஆமென் அசுத்தாவியினுடைய கிரியையில் இருக்கிறவங்களை எல்லாம் இயேசுவானவர் விடுவித்தார். ஆனால் அவர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு அப்பத்தை உருவாக்கி கொடுத்த நல்ல கர்த்தர். இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த எல்லையில் ஒரு தேவை இருந்தாலும் இயேசுவுக்கு அது நிச்சயமாகவே நிவர்த்தி செய்ய, பூர்த்தி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இவ்விதமாக கர்த்தரையே சார்ந்திருக்கிற, அவர் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக ஆமென் அன்றாடைய தேவையிலும் அற்புதம் செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். அதை அவர் கேளாமலே சொல்லாமலே செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். பாருங்க, ஜனங்களுக்கு தெரியாது இயேசுவானவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி சீஷர்களிடத்தில் சொல்கிறார், அவர்களை 50 ஆமென் நபர்களுள்ள பந்தியாக அமர பண்ணுங்கள். ஆமென், பந்தியாக அமர பண்ணி அப்போ அருகாமையில் வரும்போது தான் இவர்களுக்கு தெரியும், ஐயோ இப்படி ஒரு அற்புதம் இயேசுவானவர் செய்தார் என்று சொல்லி. அல்லாமல் சிறு பிள்ளைகளோ, முதியோர்களோ, குடும்பங்களோ அந்த இடத்துல இயேசுவே எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது உணவை தாங்க என்று கெஞ்சினதுனாலே அல்ல அவர் உணவை கொடுத்தது. இதுதான் பரலோக தகப்பனுடைய நற்குணம் என்று சொல்வது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது அது கேட்டதுனாலேயோ கெஞ்சுறதுனாலேயோ அல்ல, ஏற்ற நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நாம் அறிந்து நாம் அதை ஏற்ற நேரத்தில் கொடுக்கிறோம். அப்படி என்றால் நம்மளை விசாரிக்கிற, நம் மீது அன்பு வைக்கிற நம்முடைய நல்ல பரலோக தகப்பன் எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய இம்மைக்குரிய தேவைகளிலே அவர் செயல்படுவார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கேட்காமலே உங்களுடைய இம்மைக்குரிய தேவைகளை சந்திக்கிற, உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு நல்ல பரலோக தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அமன்பார்வர்களே, இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்றைக்கு இயேசுவானவர் எனக்கு என்னுடைய அன்றாடைய தேவையை பார்க்கலும் பெரியவர் என்றுதான் ஒரு வெளிப்பாடுக்குள்ள நீங்கள் வர்றீங்களா? நீங்கள் நிச்சயமாகவே அற்புதத்தை காணப்போகிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் காண வாஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். எங்களுடைய நல்ல பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு நபர்கள், எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற ஒரு தலைமுறையாக உங்களுடைய பிள்ளைகள் எழும்பட்டும். இம்மைக்குரிய தேவைக்காக அல்லப்பா, ஓ ஆமென், எங்களுக்காக அற்புதம் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். எங்களுடைய தேவையை பார்க்கலும் என் கர்த்தர் பெரியவர் என்றுதான் ஒரு வெளிப்பாடோடு கூட கர்த்தரை இவர் நெருங்கி வரட்டும். இவர்களுடைய அன்றாடைய தேவை என்னவா இருந்தாலும் சொல்லாமலே கேளாமலே பதில் தருகிற ஒரு கர்த்தர் நீரப்பா.
இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே இம்மைக்குரிய தேவைகளில் பயங்கரமாக பாரப்பட்டு அதிகமாக கடினமாக உழைத்து அப்பா அம்மேன் அவ்விதமாக இருக்கிற மனசில் பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நீங்கள் நிரப்புவீங்கப்பா. அவர்கள் எல்லாரும் நீங்கள் சந்திங்க. பெரிய விடுதலைகள் உண்டாக்கட்டும். எங்களை கேட்கிற மினி ரோஸ் அம்மேன் அவர்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிதான அற்புதம் இப்பொழுதே நடக்கட்டும் கர்த்தாவே. எங்களை கேட்கிற சண்முகம் அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே சில சாப கட்டுகள் அசுத்தாவின் கிரியைகள் அழிந்து இப்பொழுதே பரிசுத்தாவியானோட வல்லமையினால் விடுதலையே கட்டளையிடுகிறார். கர்த்தாவே எல்லாம் போய் மிச்சம் வருகிற அளவுக்கு, பல கூடைகள் மீதி எடுக்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, என்னெல்லாம் எல்லையில் அற்புதம் தேவையோ அந்த எல்லைகளை எல்லாம் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு நீரே இவர்கள் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். பரலோகம் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, திரளான நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் காண செய்யும். அதை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென்.